வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் சிறப்பு கலந்துரையாடல் பகுதி, முதலாவது சிறப்பு கலந்துரையாடல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். நான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே ஒரு விடயத்தினை உங்களோடு பகிர்ந்திருந்தேன். இன்று சர்வதேச நாடக தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. 1961 ஆண்டு தான் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. இருப்பினும் 1962 ஆண்டு தான் உத்தியோகபூர்வமாக உலகம் பூர்வாகவும் இது சர்வதேச நாடக தினமாக அங்கீகரிக்கப்பட்டது. சரி, இந்த தினத்திற்கும் இன்றைய அதிதிக்கும் மிகவும் நெருங்கியதொரு தொடர்பு இருக்கின்றது. குறிப்பாக இந்த நாடகத்துறையில் பல்வேறுபட்ட பரிணாமங்களையும் தன்னகத்திலே பரிசித்து பார்த்து தனக்கு கிடைக்கவிருந்த ஒரு மிகப்பெரியதொரு சந்தர்ப்பத்தினை அல்லது ஒரு மிகப்பெரியதொரு பதவி உயர்வை கூட இந்த நாடகத்துறையில் தான் சாதிக்க வேண்டும் என்பதற்காக அதனையும் தள்ளி வைத்துவிட்டு இந்த நாடகத்துறையில் அரிய பங்காற்றிய ஒரு நபர் இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார். சரி, அவரை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். அன்போடு வரவேற்கின்றோம். திரு துரைசிங்கம் அஜூரன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். அளவெட்டியை பிறப்பிடமாக கொண்டு பல்வேறு துறை சார்ந்த நிபுணத்துவம் அடைந்து குறிப்பாக இந்த நாடகத்துறையில் பல்வேறு தடைகளையும் தாண்டி இன்று தனக்கான ஒரு இடத்தினை பதித்து வைத்து கொண்டு பல சிறார்கள் மட்டுமல்ல, வளர்ந்தவர்களுக்கு கூட இந்த நாடகத்துறையினை மிக சரளமாக துல்லியமான முறையிலே மற்றவருக்கும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். சரி, அவரிடமே நாங்கள் வினாவினை ஆரம்பிப்போம். உங்களுடைய இந்த நாடகத்துறையின் ஆரம்ப பிரவேசம் எதனூடாக, எதனை மையமாக கொண்டு அல்லது எந்த விடயத்தினால் இந்த நாடகத்துறையை நீங்கள் தெரிவு செய்தீர்கள்? நன்றி. முதலில் இன்றைய தினம் உலக நாடக தினம் கொண்டாடப்படுகின்றது. சர்வதேச அளவில் இருக்கின்ற நாடகர்கள் அனைவருக்கும் உலக நாடக தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு நேத்ரா கலையகத்துக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். மிக ஒரு நல்ல கேள்வி. எல்லோருக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும். என்னுடைய ஊர், நான் பிறந்து வளர்ந்த ஊர் கந்தரோடை. அது இளைஞருடைய புராதன வரலாற்றிலே ஒரு பிரசித்தம் பெற்ற இடம். கதறுகொட விகாரை கூட அங்கு ஆரம்பத்தில் இருப்பதாக சொல்லுவார்கள், இப்பவும் இருக்கிறது. அந்த ஊரிலே நாங்கள் சின்ன வயசிலேயே ஆலயங்கள், பொது நிகழ்வுகளிலே நாடகம் இல்லாத ஒரு நிகழ்வு இருக்காது. அந்த காலங்களில் ஒரு 7 வயசு அப்படியே நாங்கள் மேடையில் ஏறி நடிக்க தொடங்கிட்டோம். அப்போ நடிக்க தொடங்கிய காலங்களிலிருந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று அடிபடுகிற காலம்தான் அந்த காலம் இருந்தது. எங்களுடைய அண்ணாமார், அக்காமார், அயலவர்கள், பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து நாடகத்தை ஆற்றுகை செய்வார்கள். நாடகம் மட்டுமல்ல, பல்வேறு நிகழ்வுகள் அந்த மேடையில் போய்கொண்டிருக்கும். தாளலயம், வில்லுப்பாட்டு, பன்னிசை, அப்படியான நிகழ்வுகள். அதில் நாடகத்துக்காக வருகின்ற மக்களுடைய எண்ணிக்கை கூடவாக இருக்கும். அதேபோல் பாடசாலை காலங்களிலும் கற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது ஆங்காங்கே என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் அதில் ஒரு நாடகத்தை நாங்கள் போடுவோம். எங்களுடைய நாடகத்தை பார்ப்பதற்கென்று அந்த பாடசாலை மாணவர்கள் உட்பட ஆசிரியர்களும் ஆர்வமாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் நாடக எழுத்துரு, இயக்கம், நெறியாள்கை என்ற சொல்லுகள் எங்களுக்கு தெரியாது. ஏதோ நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு நாடகத்தை ப்ரிப்பேர் பண்ணி அதை நாடகத்தை செய்வோம். காப்பதா உயர்தரத்திலும் நான் கணிதத்துறையை தான் கற்றேன். ஆனாலும் கணிதத்துறை கற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுதும் கூட எனக்கு இந்த நாடகத்தின்பால் ஈர்ப்பு. அப்போ பாடசாலை நிகழ்வுகளில் நாடகம் என்றால் ஐயுறநாக்கள் என்று சொல்லுவேன். அப்படி வந்தும் இப்போ இந்த கணிதத்துறையை விடுத்து நான் மீண்டும் கலைத்துறைக்கு பிரவேசமாகி பின்னர் உயர்தரம் முடித்து தேசிய கல்வியக் கல்லூரியில் நாடகத்துறைக்கு தெரிவாகிறேன். அங்கு சென்ற பிறகுதான் 2 விரிவுரையாளர்கள், ஒன்று திலகநாதன், கமலநாதன் என்ற விரிவுரையாளர்கள் அவர்களுடைய பார்வை என் மீது விழுகின்றது. அதில் மிக முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விரிவுரையாளர் திலகநாதன். அவர் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக எங்களுக்கு பயிற்சி பட்டறைகளை நடத்துவதற்கு வாய்ப்பை தந்திருக்கிறார். 10 வருடங்களாக ஒரு பயிற்சி பட்டறை நடத்துகிறோம் பாடசாலை மாணவர்களுக்கு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த 10 வருடங்களில் 1000க்கும் மேற்பட்ட பயிற்சி பட்டறைகளை கண்டிருப்போம், நாடகங்களை தயாரித்திருப்போம். அதன்பால் ஈர்க்கப்பட்ட நாங்கள் ஒரு நாடகத்துறை ஆசிரியராக நாங்கள் வெளியேறுகின்ற பொழுது நாங்கள் நினைக்கவில்லை நாங்கள் இவ்வளவு தூரம் வருவோம் என்று. ஆனால் அந்த நாடகம் என்ற கலை எங்களை தன்னகத்தை இழுத்து கொண்டது. தனக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு விடயம் இருக்கின்ற பொழுது யார் என்ன சொன்னாலும், எங்களுக்கு எவ்வளவு பெரிய விடயம் எங்களுக்கு சந்தோஷத்தை கிடைக்கும் என்று பிறர் விரும்பினாலும் எங்களுடைய அந்த அதீத ஒரு ஆளுமை அதன்பால் ஈர்த்து விடுகின்றது. குறிப்பாக உங்களுடைய இந்த நாடகத்துறையில் செல்ல வேண்டும் என்று உங்கள் தானாக இருப்பக்கும். ஆனாலும் நீங்கள் கணிதத்துறையை தெரிவு செய்திருந்தீர்கள்.
உங்களுடைய பெற்றோர் இதனை எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்கள்? ஆம், ஆரம்பத்தில் பெற்றோர் நாடகம் நடிப்பது விருப்பம். ஆனால் எல்லா வீடுகளிலும் இருக்கிற ஒரு பிரச்சனை, என்னுடைய மூத்த சகோதரன் அவர் பயோ, அக்கா கொமர்ஸ். ஆகவே எனக்கு வீட்டிலே ஒரு மெட்ஸ் தான் தேவைன்னு அப்பா அடம் பிடிச்சார். ஆனால் எனக்கு விருப்பமான இது கலைதான் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டிருந்தால் நான் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னதாகவே கலைத்துறையில் இன்னொரு சாதனையை படைத்திருக்கலாம் போல இருக்குது. அதற்கு பிறகுதான் நான் பார்த்தேன் எனக்கு பிடித்தது எது, நாடகம். அந்த நாடகத்துக்கூடாகவே நான் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாடகத்துறையில் இவ்வளவு தூரம் பயணித்திருந்தாலும் அந்த தான் தவறவிட்ட அந்த 2 வருடங்களையும் நான் தொடுத்திருந்தால் இன்னும் சற்று சிறப்பாக சென்றிருக்கலாம் என்று நீங்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் இது அழகான ஒரு விடயம். தன்னுடைய பிள்ளை எந்த துறையில் சாதிக்க வேண்டும், எந்த துறையை விரும்புகின்றானோ அந்த துறையினை அவனை எந்தவித தடைகளுமின்றி தொடர விடுவது பெற்றோர்களின் மிக முக்கியமான ஒரு கருத்து. சரி, நாங்கள் விடயத்துக்கு வருகின்றோம். நீங்கள் இந்த நாடகத்துறையில் முதலாக ஒரு நாடகம், அதாவது தன்னுடைய கன்னி முயற்சி என்று கூட சொல்லலாம், ஒரு சமூகத்தினருக்கு அல்லது யாரேனும் ஒரு நபருக்கு ஒரு குறித்த விடயத்தினை அழகாக எளிய முறையில் சொல்லக்கூடிய ஒரு ஊடகம் இந்த நாடகம் என்பதை அனைவரும் அறிவீர்கள். உங்களுடைய அந்த முதலாவது நாடகம் தொடர்பான அந்த அனுபவம் எப்படி இருந்தது? முதலாவது நாடகம் நான் நடித்தது வேறு, நான் உருவாக்கி. நீங்கள் நடித்தும் இருக்கின்றீர்கள்? அதாவது நான் நடிகரும் நெறியாளர், எல்லா வகைகளிலும் பங்காற்றி சகல துறைகளிலும். முதல் நடித்தது ஒரு புராண இதிகாச நாடகம், திருவிளையாடல் என்ற நாடகம். அதில் முருகன் பாத்திரம் ஏற்றிருந்தேன். இரவு வேளைகளைத்தான் எங்களுக்கு ஒத்திகை நடக்கும். இருந்தாலும் எங்களுடைய தந்தையார் மிகுந்த கட்டுப்பாடு இருக்குது. 8 மணி வரையும் படித்து விட்டு தான் ஒத்திகைக்கு செல்லலாம். இப்போ 8 மணிக்கு பிறகு படித்தால் அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இந்த லைட் வெளிச்சங்கள் எதுவும் இல்லை. லாம்பு வெளிச்சத்தில் போய் அதை ஊரில் இருக்கிற ஒரு பெரியவர்கள் பழக்கி அதை ஆலயத்தில் மேடையிட்டுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு முன்னால் நாங்கள் ஒரு ஹீரோ என்ற ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த மேக்கப்பை கூட கலட்ட மாட்டோம். அந்த மேக்கப்போடையே நாங்கள் கொஞ்ச நேரம் அந்த ஆலய வீதியில் உலாவி திரும்ப வேண்டாம், நான் நடிச்சிருக்கிறேன். அந்த அறியாத வயசில் நாங்கள் அப்படி. எத்தனை வயது இருக்கும்? 7 வயசு. 7 வயசு. அதற்கு பிறகு பல நாடகங்கள் நடித்து நானாக தயாரித்த நாடகங்கள் சொன்னால் மறைந்த குழந்தைமா சண்மலிங்கம் சார் சொல்லுவார், ஒரு சிறுவர் நாடகத்தை ஆற்றுகை செய்யுங்கள், அதிலிருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த எங்களுடைய நான் தயாரித்த காலத்தில் எங்களுடைய இனப்பிரச்சனை, நில பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்த காலத்தில் ஒரு நல்ல ஒரு எழுத்துருவை காணாயினா கமலநாதன் எழுதுகின்றார், இனி எல்லாம் சரி. அந்த எழுத்துருவை எடுத்து நான் நெறியாள்கை செய்கிறேன். தேனீக்களுக்கும் வண்ணாத்து பூச்சிகளுக்கும் அந்த தேனை உண்பதில் இருக்கிற பிரச்சனை. இவர்களுக்குள்ள சண்டை வருது, இந்த மரத்தை நட்டது யார், இது இயற்கை தந்த கொடை, அந்த பூமியில் இருக்கின்ற விடயங்களை நாம் அனைவரும் சமமாக பகிர்ந்து உண்ண வேண்டும், போட்டியிடக்கூடாது, சண்டை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த நாடகத்தை போடுகின்ற பொழுது அது பல இடங்களில் வெற்றியிட்டு இருக்கின்றது. அந்த நாடகத்தை பல இடங்களில் வெற்றியிட்டியதுக்கு அப்பால் பலரின் மனதை தொற்றிருக்கின்றது. அந்த பரிசுக்கு அப்பால் பார்த்து கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய சொந்த பணங்களில் அரசியல்வாதிகள் உட்பட சமூக ஆர்வலர்கள் எல்லோரும் அந்த நாடகத்தை வெகுவாக பாராட்டினாங்க. அந்த பாராட்டுத்தான் அடுத்த அடி எங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு காலாக இருந்தது. உண்மையில் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு நடிகராக, அதாவது நாடக கலைஞராக அறிமுகமானதன் பின்புதான் ஒரு நாடகங்களை இயக்குநராக நெறியாள்கை செய்யக்கூடியவர். முதலாக உங்களுடைய இந்த நீங்கள் சொல்லுகின்ற பொழுதே அதனோடு நீங்கள் கொண்டிருக்கிற அந்த உறவு அல்லது ஈடுபாடு என்ன என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக தற்போது இந்த கல்வி பொதுத்தர சாதாரணத்தை முடித்து இருக்கின்றார்கள். அதாவது 11 வருட காலமாக தமம் இருந்து அவருடைய பரீட்சையும் முடித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு குறிப்பாக இந்த நாடகத்துறையில் கலைத்துறை சார்ந்த விடயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது? தரம் 6 இருந்து அவர்களுக்கு அந்த நாடகத்துறையை நாங்கள் கற்பித்து வருகிறோம். எங்களுடைய பாடத்துறை தான் பாடத்துறையில் இறுதியாக வந்த துறை. ஆனால் இன்று பாடசாலைகளில் வந்து ஏராளமான மாணவர்கள் படிக்கின்ற ஒரு துறை. இப்போ சித்திரம், சங்கீத, நடனங்களோடு ஒப்பிடுகையில் நாடக பாடத்தை விரும்பி எடுப்பார்கள் என்றால் அதில் எல்லா வகையான சுவைகளும் இருக்கின்றது. உண்மையில் இப்போ காப்போதா சாதாரண எடுத்த மாணவர்களுக்கு செயன்முறை பரீட்சை என்ற ஒன்று இருக்கிறது. பெரும்பாலான மாணவர்களை பல பாடசாலைகளில் தேடி படிப்பது கூட கஷ்டமாக இருக்கும். என்ன ஓயல் முடிந்து விட்டது என்பதற்காக சென்று விடுவார்கள். ஆனால் இந்த துறையினூடாக அவர்கள் அந்த பரீட்சையை
தாண்டுகின்ற பொழுது ஒரு பெறுபேற்றை எடுத்துக்கொள்ளலாம். நல்லொரு ஓயலில் ஒரு பெறுபேற்றை எடுத்துக்கொள்வதற்கு அவர்களுக்கு இந்த பாடம் துணை செய்கிறது. அதே போல் தொடர்ச்சியாக காப்பதா உயர்தரத்திலும் இந்த நாடகம் அரங்கியல் துறையை நாங்கள் தெரிந்தெடுப்பதால் உடல் உள ரீதியான ஒரு திருப்தியை கூட இந்த நாடக பாடம் எங்களுக்கு தெரிகிறது. என்றால் எங்களுக்கெல்லாம் வேறு சோழிகளுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை. நாடகத்தோடு இருப்பதால் உளமும் நல்லாக இருக்கின்றது, உடலும் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஒரு சமூக ஏற்பாட்டில் அந்த கிரேக்க காலத்தில் இருந்தே ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயமாக இந்த நாடகத்தை பார்த்திருக்கிறார்கள். உளவியலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த நாடகம் என்பது மிகச்சிறந்த ஒரு சாதனம். உண்மையில் உங்களுடைய இந்த நாடகத்துறையில் எவ்வகையான கருப்பொருட்களை உள்ளடக்கியிருக்கின்றது? சமூகம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதா அல்லது ஒரு தனி மனிதனுடைய எதிர்காலம் தொடர்பான எந்த வகையான கருப்பொருட்களை அதிகமாக உள்ளிருத்திருக்கின்றீர்கள்? நாடகம் என்று சொல்லுகின்ற பொழுது அது தன்னுடைய பண்பாட்டை பேச வேண்டும். எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும், அது சிறுவர் நாடகமாக இருந்தாலும் என்ன, அது சமூக நாடகமாக இருந்தால் என்ன, எதுவாக இருந்தாலும் அது தன்னுடைய பண்பாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை பண்பாடு ரீதியாக பேசுகின்ற பொழுது அதுதான் இன்றைக்கு நிலைத்து நிற்கும். இப்போ நாங்கள் ஐரோப்பிய நாடகங்கள் அங்கு போடப்படுகின்ற பாணியில் பலர் இன்று எங்களுடைய நாடகங்களை போடுகிறார்கள். மொடர்ன் தியேட்டர், போஸ்ட் மொடர்ன், அப்படியான தியேட்டரில் போடுகின்ற பொழுது அந்த ஸ்டைல் ஓகே. ஆனால் எங்களுடைய பண்பாடு ரீதியாக நின்று பேசப்பட வேணும். இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, அது எந்த நாடகத்துக்கூடாகவும் நாங்கள் பேசலாம். எங்களுடைய சமூகம் என்று ஒரு பிறழ்வான நடத்தைக்குள் இளைஞர் மட்டங்கள் போகின்ற பொழுது அவர்களை திருத்துகின்ற வழியில் இந்த நாடகத்துக்கான கருக்களை நாங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. இப்போ அநேகமாக உங்களுக்கு தெரியும், போதை, தொலைபேசி பாவனை, அதீத தற்கொலைகள், அவசர முடிவுகள், அதுகளை தடுக்கின்ற வகையில் கூட எங்களுடைய விழிப்புணர்வாக அந்த நாடக கதைக்கருக்கள் அமைகின்றது. பொதுவாக இந்த நாடகத்துறை மீது பார்வையாளர்கள் அல்லது மக்களுக்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் எப்படி இருக்கின்றது? நீங்கள் குறிப்பிட்டது போன்று மேலித்தேய கலாச்சாரத்தினை உள்வாங்கிய அந்த நாடகங்களை அல்லது எங்களுடைய மண்வாசனை தவறாதிருக்கின்ற அந்த நாடகங்களை இப்படியெல்லாம் வழங்குகின்ற பொழுது இதற்கான அங்கீகாரங்கள் அதிகப்படியாக இருக்கின்றது. எங்களுடைய நாடகங்களை பொறுத்தவரையில் எங்களோட சமூகத்தினுடைய அங்கீகாரத்தை பற்றி கேட்குறீர்கள். எங்களுடைய சமூகத்தில் ஒரு ஆண்டாண்டு காலமாகவே நாடகம் என்பது ஒரு ஆறுமுக நாவலர் சொல்லிவிட்டு சென்ற மாதிரி கூத்தாடுவதும் குந்தி நெளிப்பதும் ஆத்தாதவன் செயல் என்ற ஒரு சொல்லை சொல்லிவிட்டு போயிட்டேன். அது நாடகம் ஆடியோர் நாடகம் பார்க்க வந்த இடங்களில் இருக்கின்ற பிரச்சனைகளால் எழுந்த பிரச்சனைகின்ற ஒரு பிம்பம் தான். அந்த செய்தி சங்க காலத்தில் இருந்து இருக்குது. உரைலியர், பரத்தையர், அவர்கள் அடியாக தேவரடியார்கள், அந்த தொடர்ச்சியாக நாடகம் ஆடுவதில் பெண்கள் நாடகம் ஆடக்கூடாது என்றொரு பக்கம் இருந்தது. அதே நேரம் நாடகம் ஆடுபவர்களையும் இவர்கள் கூத்தாடிகள் என்று அழைப்பார்கள். ஆனால் சமூகத்தில் அவர்களை சற்று குறைவான மட்டத்தில் பார்க்கக்கூடிய நிலையும் அதற்கு ஒரு காரணம், போடுகின்ற நாடகங்கள் தரமாக இருந்தால் அதை பார்ப்பதற்கு மக்கள் நாடி செல்வார்கள். நான் 2012ஆம் ஆண்டுகளுக்கு காலப்பகுதிகளில் தென்னிலங்கை வந்து நாடகம் போடுகின்ற பொழுதுதான் எங்களுக்கும் நாடகங்கள் இருக்கின்றது, வலுவான நாடகங்கள் இருந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த நாடகம் கற்க ரீதியாக வருவதற்கு முன்னரே வடபுலத்தில் மிக பிரபல்யமான நாடகங்களை படைத்திருக்கிறார்கள் எங்களுடைய பேராசிரியர்கள், கலாநிதிகள், குழந்தைமா சம்மலிங்கம், பேராசிரியர் சி மௌனகுரு, சிவத்தம்பி போன்றோர் எல்லோரும் இணைந்து மிக பெருமதியான நாடகங்களை தரம் மிக்கதாக படைத்திருக்கிறார்கள். அப்போதெல்லாம் அதை பார்ப்பதற்கு மக்கள் கூட்டம் சென்றிருக்கிறது. இப்போ உதாரணமாக கிராமத்தில் ஆடப்பட்ட கூத்துக்களை பேராசிரியர் வித்யானந்தன் பல்கலைக்கழக மட்டத்துக்கு கொண்டு வர, இப்போ அந்த கூத்தை கூட நாங்கள் கிராம மட்டங்களில் ஆரம்பங்களில் ஒளிச்சொல்லிச்சு பார்த்த மக்கள் அதை வந்து படித்தோர் கையில் கொண்டு வந்து கொடுக்குறார். படித்தவர்கள் கையில் வருகின்ற பொழுதுதான் எந்த ஒன்றுக்கும் மதிப்பும் செல்வாக்கும் இருக்கும். இப்போ பல்கலைக்கழகங்களில் கூத்தை ஆடுகிறார்கள், பல்கலைக்கழகங்களில் நாடகங்களை நடத்துகின்ற பொழுது அது தனக்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்கிறது. அதைத்தான் அந்த வேத்தியல் பொதுவியல் என்று அந்த காலத்திலே பிரித்தார்கள், மார்க்க தேசி என்று. அது உயர்ந்தோர் மட்டத்தில் நாடகங்கள் இருந்தன, பொதுமக்கள் ரீதியாக நாடகங்கள் இருந்தன. அதை ஆடுவோரும் ஆட்டுவிப்போரும் நாங்கள் அதை தரமிக்கதாக படைத்தால் அதை பார்ப்பதற்கென்று மக்கள் கூட்டம் இருக்கிறது. இப்போ தென்னிலங்கையில் நான் வந்து பார்க்கின்ற பொழுது உதாரணமாக சொல்லலாம், தர்மஸ்ரீ பண்டாரநாயக்கனுடைய நாடகங்கள், பராக்கிரம நீரியலனுடைய நாடகங்கள். நாடகத்தை நான் சொல்லுகின்ற ஒரு செய்தி,
நாடகம், அதாவது ஒரு ஒரு வைத்தியர் தன்னுடைய ஆப்ரேஷன் தியேட்டரில் எவ்வளவு அவதானமாக அந்த சத்திர சிகிச்சையை மேற்கொள்வாரோ அதேபோல் எங்களுடைய அரங்கில் தியேட்டரில் அதை ஆற்றுகை செய்கின்ற நாங்கள் மிக அவதானமாகவும் பெருமதியாகவும் அந்த நாடகத்தை ஆற்றுகை செய்யணும் பார்ப்போர் எங்களை நம்பி எங்கள் படைப்புகளை நம்பி பார்க்க வருவார்கள். அந்த படைப்பு காத்திரமானது மிக பெருமதியானதாக இருந்தால் அதை பார்ப்பதற்கு நிச்சயமாக எங்களுடைய சமூகம் இருக்கிறது. அதாவது சமூகம் என்ன விடயத்தினை எதிர்பார்க்கின்றதோ அதனை அவர்களுடைய ரசனைகளுக்கு ஏற்றவாறு அதனை நெறியாள்கை செய்து கொடுப்பது என்பது மிக பெரியதொரு விடயம். இவ்வளவு சிரமப்பட்டும் அவ்வாறான விடயங்களை கொடுக்கின்ற பொழுதும் ஆரம்ப காலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த கலைகள் குறிப்பாக கூத்துகளாக இருக்கட்டும் அல்லது நாடகங்களாக கூட இருக்கட்டும், இலங்கையின் பல்வேறுபட்ட பிரதேசங்களிலும் தற்போது அருகி வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக நீங்கள் எதை பார்க்கின்றீர்கள்? அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, இந்த நாடகத்துறையை ஆற்றுகை செய்பவர்களுக்கு போதிய வருமானமின்மை. சிலர் அதையே தொழிலாக இருப்பார்கள். அதை காசு கொடுத்து நாங்கள் அதை போடுவதற்கு இன்று மக்கள் முன்வருவதில்லை. இப்போ தென்னிலங்கை பகுதியில் என்ன மாதிரியோ தெரியல, இப்போ வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஒரு ஆலய திருவிழா என்றால் பல்லாயிரக்கணக்கான காசை கொடுத்து வெடி கொளுத்துவார்கள். அந்த வெடி கொளுத்துவது கூட எங்களுடைய மரபு ரீதியாக இருந்த ஒரு விடயம். ஆனால் ஒரு நாடகத்தை நாங்கள் மேடையிட்டுகின்ற பொழுது அதற்கான செலவை சொல்லுகின்ற பொழுது ஒரு நாடகத்தை மேடையிட்டு வேணும், ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வரும் என்று சொன்னால் என்ன 1.5 லட்சம் ஆண்டு கேட்பார்கள். ஆனால் தென்னிலங்கையிலிருந்து அல்லது தென்னிந்தியாவிலிருந்து கலைஞர்களை அழைத்து நாங்கள் ஒரு இசைக்குழுவை நடத்துவோம். அதற்கு முண்டியடிப்பதற்கு இருக்கின்ற மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. இந்த நாடகத்தை பார்வையிடுவதற்கு, நாடகத்துக்கு செலவழிப்பதற்கு என்பதற்கு பெரிய ஒரு தொகையை கொடுப்பதற்கு மக்கள் பின்னிற்கிறார்கள். அவர்கள் அந்த கலையை ஊக்குவிக்கின்ற பொழுது அந்த நாடகம் வளரும். அந்த நாடகங்களும் என்னுடைய கருத்தில் அது பெருமதி மிக்கதாக நாங்கள் படைப்பு செய்ய வேண்டும். இப்போ பராக்கிரம நேரியல்ல ஒரு 10 நாட்களுக்கு மேலாக யாழ்ப்பாணத்தில் கூடாரம் அமைத்து நாடகங்களை போட்டு நாடகங்கள் அனைத்துமே மிக திறமான கருத்தை சொன்னது. அதே போல் நல்லூர் நாடக திருவிழாவில் எங்களுடைய நாடகக்காரர்கள் நாடகங்களை நிகழ்த்துகிறார்கள். அந்த நாடகத்துக்கு மக்கள் நாடி செல்லுகிறார்கள். பல்வேறு குழுக்கள் இன்றைக்கு நாடகங்களை நிகழ்த்துகிறார்கள். நாடகத்துக்கு செல்லுகின்ற மக்கள் கூட்டம் இருக்கின்றது. இப்போ பராக்கிரம நெறியில் அவர்கள் நாடகத்தை நிகழ்த்துகின்ற பொழுது எல்லாமே அழுத்தம் திருத்தமாக இருக்கும். மேடை அமைப்பு, காட்சி அமைப்பு, ஒப்பனை, ஒளியமைப்பு, நடிகர்களுடைய வரவு போக்கு, சொல்லப்படுற செய்தி, மக்கள் மகிழ்வளிக்கின்ற இப்போ சரண்தாஸ் அவர்களுடைய நாடக ஆற்றுகை ஒரு நாடகத்தை மீண்டும் மீண்டும் பார்த்த மக்களுக்கு தங்களுடைய மனதை சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு விடயத்தை நாடி செல்வார்கள். ஆகவே நாங்கள் பெருமதியான ஒன்றை கொடுத்தால் அதை பார்ப்பதற்கு மக்கள் கூட்டம் இருக்கின்றது. குறிப்பாக இலங்கையை பொறுத்த மட்டிலே வடகிழக்கில் தான் இந்த கலைத்துறைக்கு அதிகமான சேவையாற்றுபவர்கள், அதிகமான கலைஞர்களை கொண்டிருப்பதாக இருக்கின்றது. இந்த நான் இப்பொழுது கேட்ட இந்த வினாவோடு தொடர்புடைய விடாதான் சினிமாக்கள் வருகையினூடாக இந்த நாடகத்துறை எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது உங்களுடைய கோணத்தில் இருந்ததுக்கான பதில்? நிச்சயமாக சினிமா துறையில் இருந்த பல நடிகர்களை எடுத்து பாருங்கள். எம்ஜிஆராக இருக்கலாம், சிவாஜி கணேசனாக இருக்கலாம். சிவாஜி கணேசன் நாடகத்தில் இருந்தால் அப்போ நாடகத்துறையினூடாகத்தான் அவர்கள் சினிமாவுக்கு வந்தவர்கள். KP சுந்தராம்பாள் அவர்களெல்லாம் நாடகத்துறையிலிருந்து பெரிய பிரபல்யங்கள். இப்போ ஒரு வேர்ஷன் தானே. இப்போ வந்து ஆரம்ப காலங்களில் எங்களுடைய மகிழ்வளிப்புகளுக்காக என்ன இருந்தது? நாடகங்கள் தான் இருந்தது. இப்போ கும்பகோணத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு பாலாமணி அம்மையாருடைய நாடகத்தை பார்ப்பதற்கு சென்னையிலிருந்து பாலாமணி ஸ்பெஷல் என்று ரயிலே ஓடி இருக்கு அந்த காலத்தில். எங்களுடைய ஈழத்தில் மனோகரா தியேட்டரில் இசை நாடகத்தை பார்ப்பதற்கென்று மக்கள் கூட்டம் சென்றிருக்கிறது. வண்டில்களில் சென்று அவர்கள் தியேட்டரில் பார்த்துருக்காங்க. அப்போ சினிமா என்பது எங்களுக்கு ஒரு மருந்தாகத்தான் இருந்தது. ஆனால் சினிமாவுடைய வருகைக்கு பிறகு மக்கள் கூட்டம் மன ரீதியாக மாற்றத்தை தழுவிக்கொள்வார்கள். இன்றைக்கு இருக்கிற சமூகம் அப்படித்தான் இன்றைக்கு மாறி இருக்கிறது. அப்போ அந்த சினிமாவுடைய வருகையும் கூட எங்களுடைய நாடகங்களில் பாதித்திருக்கு. பிறகு நாடக மேடைகளில் சினிமா பாணி நாடகங்கள் வர தொடங்கியது. திரைக்கு கதை வசனமார் எழுத்தோட்டம் போடுவது, அந்த சினிமாவில் எப்படி நாடகக்காரர்கள் சினிமாவில் நடிப்பது போல நாடகத்தில் நடிப்பார். அதாவது சினிமாவில் புதுப்பிக்கப்பட்ட அல்லது வருகின்ற அந்த விடயங்களை உள்வாங்கிக் கொண்டு அதற்கேற்றாற்போல் உங்களுடைய நாடகங்களை நாடகத்தினுடைய நடிப்பு பாணியில் சினிமா பாணி நாடகங்கள் ஒரு பாணியே வந்துட்டு, அதாவது அவர்கள் அந்த மேடை உத்திகளை பயன்படுத்துறது அப்படியான விடயங்களில் அவர்கள்
ஆர்வம் காட்டி சினிமா பாணியில் சிவாஜி கணேசன் போல் அந்த வீரகாவிய பேச்சுக்களை பேசுகிறது, மனோரதிய பாங்கில நடிப்புகளை கொண்டு வரது ஒரு காலத்தில். எங்கட காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற பொழுது வடக்கும் தெற்கும் என்ற நாடகம் நான் நினைக்கிறேன் 3000 தடவைகளுக்கு மேலே மேடையேற்றப்பட்ட ஒரு நாடகம். அது ஒரு சினிமா பாணி நாடகங்கள். அப்படி ஒரு கெட்டக்கரையும் எங்களோட சமூகத்திலே இருந்து வந்திருக்கு. குறிப்பாக இளைஞர்களை பொறுத்த மட்டிலே இந்த தொலைக்காட்சி நாடகங்களையும் தாண்டி அவர்கள் இந்த குறுந்திரைப்படங்களில் அதிகப்படியான ஆர்வத்தினை காட்டி வருகின்றார்கள். குறிப்பாக வடகிழக்கிலிருந்து அதிகப்படியான குறுந்திரைப்படங்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றது. இது தொடர்பான உங்களது கருத்து? குறுந்திரைப்படம் வந்து ஒரு நாடகத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி, சினிமாவுக்கும் இடைப்பட்ட ஒரு மீடியா. இன்று எல்லோருமே வருமானம் ஈட்டுதல் என்றதிலையும் இருக்கிறார்கள். இன்னொன்று உலகமெங்கும் செய்தியை பரப்புகின்ற ஒரு இடத்துல இருந்து கொண்டு நாங்கள் அதை யூடியூப்பில் நாங்கள் லோட் பண்ணிவிட்டால் அது எல்லா இடங்களிலும் அவர்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். அந்த குறுந்திரைப்படங்கள் கூட ஒரு நாடகக்காரர்களுடைய ஒரு வழி. அநேகமாக பாருங்கள், நாடகக்காரர்கள் பலர் குறுந்திரைப்பட இயக்குநர்களாக இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் அடுத்த கட்ட ஒரு பரிணாம வளர்ச்சியை நாடி செல்கிறார்கள். ஆனால் நாடகம் என்பது நாடகமாக இருக்க வேண்டும், அது கேமராக்குள் அகப்பட்டு விடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதை அந்த ரசனைக்கு இருக்கிற உணர்வு ரீதியான ஒரு பெருமதி ஏனையவற்றில் வராது. அதில் இருக்கிற சந்தோஷம், நேரடியாக நாடகத்தை பார்க்கின்ற சந்தோஷம், அதனுடைய எதிர்வினைகள், அதில் இருக்கிற ஒரு திருப்தி, ஆத்ம திருப்தி அதில் தான் உண்டு. உண்மையில் தன்னுடைய துறையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அனைவர் மத்தியிலும் இருக்கத்தான் செய்கிறது. உங்களுடைய ஆரோகண அரங்க கல்லூரியின் இயக்குநராகவும் இருக்கின்றீர்கள். இது தொடர்பாக எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆரோகண அரங்க கல்லூரி நான் வவுனியாவில் கடமையாற்றிவிட்டு 2014ஆம் ஆண்டிலே யாழ்ப்பாணம் செல்கிறேன், என்னுடைய சொந்த ஊருக்கு. தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றுகின்ற பொழுது அங்கே நிறைய மாணவர்கள், ஏராளமான மாணவர்கள் நாடகத்தின் மீது ஈர்ப்பு கொண்டு நாடகத்தை நடிப்பதற்கு நாடி வருகிறார்கள். ஆனால் அந்த ஓய்வு காலங்களில் எங்களுக்கென்று ஒரு நாடகத்தை பயிற்றுவிப்பதற்கு ஒரு தளம் இல்லை. அந்த தளம் இல்லாத காரணத்தால் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஒரு அரங்கொன்றை நிறுவி அதில் எங்களுடைய சிறார்களுக்கு நாடகங்களை பழக்குவதனூடாக அங்கு அவர்களுக்கான நிறைந்த ஒரு பயிற்சியை கொடுக்க முடியும். அதனால் என்னுடைய சொந்த வீட்டின் சொந்த வளவில் ஒரு 3 பரப்பு காணியில் ஆரோகணாக்கன் ஒரு மேடை, அரங்குக்கான ஒரு கூடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் இங்கே வந்தாலும் அங்கு பயிற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது ஒரு தொடர்ச்சித்தன்மையை நான் உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அதை உருவாக்கி கொண்ட ஒரு நிறுவனம். சரி, சுமார் பல வருட காலமாக இந்த அரங்க கல்லூரி இயக்குநராக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த கல்லூரியில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, குறிப்பாக ஒரு நாடக விரிவுரையாளராகவும் நீங்கள் கடமையாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தினை பகிர்ந்திருந்தீர்கள், தற்போது இருக்கின்ற இளைஞர்கள் அதிகப்படியாக ஆர்வம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாடகத்துறையில். உங்களுக்கு அந்த அரங்க கல்லூரியிலும் சரி அல்லது விரிவுரையால் அந்த சந்தர்ப்பத்திலும் சரி மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்று சொன்னால் அதனை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மறக்க முடியாத நிகழ்வுகள் எங்களுடைய அரங்க கல்லூரியை பொறுத்தவரையில் ஏராளம் இருக்கிறது. அதில் என்னுடைய அந்த ஆரோகண அரங்க கல்லூரி ஆண்டு விழாவில் நாங்கள் போடுகின்ற பல்வேறு வகையான நாடகங்களும், அந்த ஆரோகண அரங்கினுடைய வளவிலே ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்து இலவசமாக நாடகத்தை பார்த்து செல்லுகின்ற ஒரு நிகழ்வு. அதற்கப்பால் பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் எங்களுடைய அரங்குக்கு அடிக்கடி வருவார். அவர் சொல்லிக்கொள்கிற விடயம், இந்த ஆரோகணாவில் வந்துவிட்டால் நாடகம் செய்து முடித்ததுக்கு சமம். அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அண்மையில் கடந்த ஆண்டு மே மாதம் நாங்கள் ஒரு 10 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக பேராசிரியரோடு கடமையாற்றிய அனுபவம் மிக ஒரு உன்னதமானது. பேராசிரியர் வித்யானனுடைய புதல்வர்கள் புத்திரிகள் அங்கிருந்து ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார்கள். எங்களுடைய அப்பா 1965ஆம் ஆண்டிலே தயாரித்த கூத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போ அந்த நேரம் பேராசிரியர் மௌனகுரு ஐயா அவர்கள் எனக்கு விடுத்திருந்தார், என்னிடம் இருக்கின்ற டீம் அவர் தான் செய்ய போகிறோம். இந்த வாய்ப்பை நான் மட்டக்களப்பு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கியிருந்தேன். அவர்கள் இருக்கின்ற வேலைப்பளு காரணமாக அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சந்தோஷமாக வரவேற்றுக் கொண்டோம். டவர் நாடக பாடசாலை தமிழ் பிரிவு மாணவர்கள் யாழ்ப்பாணத்தில் 85 மாணவர்களுக்கு மேல் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மௌனகுரு சாருடைய பாணியை முன்வாங்கி என்னுடைய பாணியில் அந்த ராவணேசன் கூத்தை செய்திருந்தார்கள். அப்போ அந்த பயிற்சி பெற்ற மாணவர்களை கொண்டு வந்து எங்களுடைய அரங்கிலே தங்க வைத்து இரவு பகலாக பயிற்சி கொடுத்து
பேராசிரியருக்கு ஒரு கோ டைரக்டராக தான் நான் ஒர்க் பண்ண தொடங்கினார். பேராசிரியர் சொன்னார், நீதான் இந்த முறை ராவணேசன் என்று. அது ஒரு பெரிய அனுபவம். என்னுடைய மாணவர்களோடு நான் ராவணனாக ஆடியது. அவர் தன்னுடைய வாயில் சொன்னார், தான் 65ஆம் ஆண்டிலிருந்து ராவணேசனை தயாரித்திருக்கிறேன், இப்பொழுதுதான் நான் அந்த நல்ல ராவணனை பெற்றிருக்கிறேன். அவருடைய வார்த்தைகளால் அந்த வார்த்தை என்பதே ஒரு ஆஸ்கார் விருது கிடைச்சதுக்கு சமம். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பேராசிரியர் வாயினால் ஒரு பாராட்டு கிடைப்பது என்பது ஒரு கலைஞனை பொறுத்த மட்டிலே எத்தனை விருதுகள் பெற்றிருந்தாலும் கூட ஒரு மிகச்சிறந்த ஒரு பேராசிரியருடைய வழிகாட்டலில் அவருடைய வார்த்தைகள் வருகின்ற அந்த வாழ்த்து என்பது மிகப்பெரியதொரு விடயம் தான். நிச்சயமாக உண்மையில் இந்த ராமேஸ்வரம் தொடர்பாக நிறைய விடயங்களை கேட்க வேண்டும் இருக்கின்றது. அதில் மிக முக்கியமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயங்களை எதிர்ப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள். ராவணேசன் நாங்கள் கற்றுக்கொண்டிருந்தது பேராசிரியர் மௌனகுரு ஐயாவினுடைய எழுத்துருவை தான். அப்போ அந்த வகையில் நாங்கள் அந்த நாடகத்துக்கு தான் நாங்கள் முழுவதுமாக ஈர்க்கப்பட்டிருந்தோம். ஆனால் 65ஆம் ஆண்டிலே பேராசிரியர் மௌனகுரு ஐயா தான் ராவணனாக நடித்திருந்தார். அதில் வருகின்ற பாடல்கள் சிலது வேறு. நாங்கள் உதாரணமாக எடுத்தால் ராவணன் வரவு என்று பார்த்தால் அதில் பேராசிரியர் மௌனகுரு ஐயாவினுடைய ராவணேசனில் அவருடைய பாடல் இப்படி அமையும். ராஜராஜ ராஜர் போற்றும் ராஜமகாராஜன் வந்தான், ராஜதீரன் கொலுவில் வந்தானே. இது மௌனகுரு ஐயானுடைய. வித்யானந்தன் ஐயா எழுதியிருக்கிறார், திரைக்கடல் சுழிலங்கை கதிபனாகிய வீரன் ரவணேஸ்வர ராஜன் வந்தான் தென்னிலங்கைக்கு. அது வேறு லிரிக்ஸ், வேறு வகையான ஆடல். அப்போ இரண்டு விடயங்களை மிக்ஸ் பண்ணி செய்கின்ற பொழுது எங்களுக்குள்ளும் ஒரு புத்துணர்ச்சி, புதிய ஒரு அனுபவம். பேராசிரியரே மேடையில் இருந்து எங்களை வழிநடத்தினார். அதில் மிக முக்கியமாக டவர் நாடக பாடசாலையில் இன்று படித்து கொண்டிருக்கின்ற இலங்கையினுடைய பல்வேறு மாவட்ட கலைஞர்கள் ஆடியிருந்தார். நான் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவன். ராமனாக நடித்தவர் புலனறுவை, லட்சுமணனாக நடிக்கிறார் நுவரெலியா, அதே போல் கும்பகர்ணனாக நடித்தவர் மன்னர், எனக்கு மண்டோதரியாக நடித்தவர் மட்டக்களப்பு, கேகாலை, அப்படி எல்லா மாவட்டங்களைச் சேர்ந்த பிள்ளைகளும், அம்பாறை, வவுனியா, கொழும்பு. அப்போ இது தனித்து வடபகுதியின் ராவணேசன் இல்லை, கிழக்கு மாகாணத்தின் அது ஈழத்தின் இலங்கையின் ராவணேசன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போடுகின்ற பொழுது அது ஒரு பல்துறை கலைஞர்கள் பல்வேறுபட்ட பரிணாமம் கொண்ட ஒரு படைப்பாக எல்லோராலும் பாராட்டப்பட்ட ஒரு நிகழ்வாக அந்த ராவணேசன் பல அனுபவங்களை எங்களுக்கு தந்தது. உண்மையில் ஈழத்தை பொறுத்த மட்டிலே இந்த ராவணேஸ்வரன் என்பவனையும் ஈழத்தினையும் பிரிக்க முடியாத ஒரு விடயம் என்றுதான் சொல்லியாக வேண்டும். தற்காலத்தில் பலர் பல வேறு விதமான விடயங்களை சொன்னாலும் கூட இன்னும் சொல்லப்போனால் இது எவ்வளவு தூரத்திற்கு பொருத்தம் என்பதையும் தாண்டி ராவணேஸ்வரன் தமிழன் அல்ல என்றெல்லாம் பல விவாதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் ஈழத்தை பொறுத்த மட்டிலே ராவணேஸ்வரன் ஈழம் என்பதனை பிரிக்க முடியாத ஒரு விடயம். நீங்கள் சொல்லுகின்ற பொழுதும் கூட அந்த பாடல் அந்த வரிகளையும் சொல்லுகின்ற பொழுது உண்மையில் எனக்கும் கூட அந்த மெய் சிலிக்கக்கூடிய அந்த ஒரு உணர்ச்சி பொங்கும் விதமாகத்தான் அந்த வசன நடைகள் அது பேராசிரியர் மௌனகுரு ஐயாவினுடைய எழுத்து. நாங்கள் பலர் கதைத்துக் கொள்வோம், யார் இந்த நாடகத்தை செய்தாலும் அது சிறப்பாக. ஏன்னா எழுத்துரு அவ்வளவு கனதியாக இருக்கிறது. இப்போ கூட யாழ்ப்பாணத்தில் இளவாலை கன்னியர் மட மகாவித்தியில் பெண் மாணவிகள் பழகி கொண்டிருக்கிறார் ராவணேசனை. இப்போ ராவணேசன் எத்தனையோ தலைமுறைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறது. வவுனியால் நண்பர் விஜயகுமார் அதை பழக்கி கொண்டிருக்கிறார். காலங்கடந்தும் ராவணேசன் வாழ்வான். நிச்சயமாக யாராலும் அழிக்க முடியாத புராண இதிகாசங்களை எத்தனை தலைமுறை வந்தாலும் அதனை மிக அழகாக கடத்தி கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு மிக அழகாக கொண்டு சென்றிருக்கிறது இந்த நாடகத்துறை. குறிப்பாக மற்றொரு விடயம் இருக்கின்றது, இந்த வில்லிசை இந்த நாடகத்துறையோடு மிக நெருங்கிய ஒரு வினை கொண்டிருக்கின்றது. இந்த வில்லிசை தொடர்பாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் குறிப்பிட்ட காலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது தற்போது இந்த வில்லிசை வெறுமனே ஒரு போட்டிகளுக்கு மாத்திரமே, பாடசாலை ரீதியிலான போட்டிகள் மாத்திரமே சென்றுகின்றது. இது என்ன காரணம்? போட்டிகளுக்காகவும் விருதுகளுக்காகவும் நாடகங்களை படைக்கின்ற ஒரு சாரார் இருக்க, இந்த வில்லுப்பாட்டு எனக்கு சொல்வார்கள் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் என்று நினைக்கணும். நான் காத்தவராயன் கூத்தில் கிருஷ்ணர் பாத்திரமேற்றி நடிப்போம். அப்போ காத்தவராயன் கூத்தில் அந்த கூத்துக்காக ஹார்மோனியம் வாசிக்க வருகை தந்த கலைச்சுடர் மனோகரன் ஐயா அவர்கள் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறார்.
ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு வந்துக்கிட்டே சார் வில்லுப்பாட்டு செய்வோம். நான் நினைத்தேன் நான் பக்கப்பாட்டேன். அவர் சொன்ன நான் கேட்டேன் யார் அப்போ உங்களோட தலைவர் என்று கேட்க அவர் சொன்னேன் நீங்கள்லாம் தலைவர். நான் அதிர்ந்து விட்டேன். அந்த ஒரு பெரிய பொறுப்பை நான் எடுப்பேன். அவர் சொன்னேன் இல்லை உங்களோட நடிப்பு இருக்கிறது, நல்ல கதைக்கக்கூடிய திறமை இருக்கிறது, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்வோம். அப்போ மனோகரனுடைய மகன் அவர் பிரதீபன் பக்கப்பாட்டு அப்படி ஒரு நல்லொரு குழு கொண்டு சேர்ந்தார்கள். எனக்கும் அது ஒரு பிடித்த துறையாக இருந்தது. ஏனென்று சொன்னால் கதை புராண இதிகாச கதைகளாக இருந்தாலும் இன்று எங்களுடைய சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய பல்வேறு விடயங்களை, திருத்தப்பட வேண்டிய விடயங்களை நாங்கள் அந்த வில்லுப்பாட்டு ஊடாக சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபேஸ்புக்கில் சரி பேப்பர் நியூஸில் சரி என்ன ஒரு இஷ்யூ ஓடப்படுகின்றதோ அது இன்று மாலை வில்லுப்பாட்டாக இருந்தால் அந்த வில்லுப்பாட்டில் அது ஒரு நகைச்சுவையாக வரும். ஒரு கரண்ட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுக்கு குரங்கு காரணமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய கதையோடு எங்களுடைய நகைச்சுவையாளர்கள் அதை அப்டேட் பண்ணி விடுவார்கள். ஏனென்றால் என்னோட இருப்பவர்களெல்லாம் ஆசிரியர்களும் கூட அதை டிஸ்கஸ் பண்ணி அவர்கள் அந்த வில்லுப்பாட்டு இப்போ வடபுலத்தில் பல்வேறு வில்லிசை கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் இதே பாணியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக எங்களிடம் அவர்கள் கூட நாடி வருவது அந்த இன்றைய பிரச்சனை என்னவோ அதை புராண இதிகாசங்களோடு நாங்கள் பொருத்தி பார்க்குறோம். அதனால் வில்லுப்பாட்டு ஒரு மக்கள் நயக்கும் கலையாக இன்று மாறி வருகின்றது. அதிகப்படியான மக்கள் விரும்புகின்ற ஒரு விடயமும் கூட. ஆனால் இருப்பினும் இது இந்த மிக அரிதாக இருக்கின்றது தான் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இருப்பினும் எதிர்காலத்தில் அதற்கான வளங்களை வழங்கி இன்னும் ஊக்குவிக்க வேண்டும். ஒரு காலத்தில் எங்களுடைய இளமண்ணில் தலை சிறந்த கலைஞர்கள், அவர்களுடைய பெயரை சொல்வதற்கு எங்களுடைய வாய் நடக்கும். அதாவது சின்னமணி, வில்லுப்பாட்டென்றாலே சின்னமணி ஐயா. அவர் கலாவினோதன் சின்னமணி ஐயா பாடுறாருண்டா நாங்கள் ஊரில் போய் முன்னுக்கு இடம் பிடிச்சிடுவோம். அம்மா சொல்லுவா நீ வயிற்றில் இருக்கின்ற பொழுது சின்னமணி ஐயாவின் வில்லுப்பாட்டு கேட்டு வளர்ந்தாள். போராட்டங்களில் கேட்பார்கள் நீங்கள் சின்னமணி ஐயாவின் மகனாண்டு கேட்பார்கள். அவருடைய உருவமைப்பு அவரை போல பாடுகின்ற திறமை. நான் யோகாக சொல்லுவேன் என்னுடைய அப்பாவையும் சின்னமணி என்று தான் அழைக்கிறார்கள். அதே போல் அந்த பெரிய மகான்கள் ஸ்ரீதேவி வில்லிசைக்குழு அவர்களுடைய வில்லுப்பாட்டுக்கள் பலர் எங்களுடைய இல்லத்தில் வாழ்ந்தார்கள். இன்று உண்மையில் ஒரு இளைய தலைமுறை அதை கையில் எடுத்திருப்பது வரவேற்கக்கூடிய விடயம். அதை இன்னும் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கும் கடத்த செய்ய வேண்டும். சரி, மிக முக்கியமானது ஒரு கேள்வி இருக்கின்றது. அதாவது உங்களுக்கு இந்த நாடகத்துறையில் அதிக ஈடுபாட்டுடன் உங்களுடைய ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியும் இருக்கின்றது. ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கின்றது அல்லது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கிடைக்கின்றது, அதிபராக ஒரு பதவி கிடைத்தது. அதனையும் நீங்கள் தகர்த்தெறிந்து விட்டு இல்லை நான் இதெல்லாம் செல்லும். இது தொடர்பான அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக யாரேனும் ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கின்ற போன்றுதான் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பது என்பது, அதனை நீங்கள் அந்த தருணத்தில் இல்லை இது எனக்கு வேண்டாம் என்று அந்த ஒரு துணிச்சலான ஒரு முடிவெடுக்கக்கூடிய அந்த தருணம். அதிபர் பதவி என்பது எல்லோரும் விரும்பி இருக்கிற ஒரு அதிபராக இருப்ப எல்லோரும் விரும்புவார்கள். நானும் அதை ஒரு உந்துதலால் அந்த பரீட்சை எழுதினேன், சித்தி அடைந்தேன். அதற்கான பயிற்சிகளுக்கும் சென்றேன். பிறகு பலர் என்னுடைய சகோதரன் இருக்கிறார், அவர் தான் என்னை தந்தை போல் வழி நடத்துகிறார். அவர் சொல்லுவார் இந்த பதவிகளில் இருந்தால் நீங்கள் உங்களுடைய நாடகத்தை செய்ய முடியாது. எனக்கும் ஒரு எண்ணம் தோன்றியது, ஒரு அதிபராக போய்விட்டால் அங்கு பாடசாலை அந்த ஒழுங்கு அந்த கட்டமைப்பு காலை தொடக்கம் மாலை வரை நிற்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும். அதனால் இந்த ஆரோகண அரங்க கல்லூரி அதனை நாடி வந்த மாணவர்கள், என்னை நம்பி இருக்கின்ற நாடக கலைஞர்கள், இந்த கலையெல்லாம் அப்படியே பாழாகிவிடும். அதை கொண்டு சென்று தொடர்ச்சியாக நடத்துவது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். மனதில் நினைத்தேன் நாம் எல்லோரும் வாழ்வது ஒரு முறைதான். அந்த வாழ்க்கை நமக்கு பிடித்ததாக இருக்கும். எனக்கு பிடித்தது நாடகத்துறை. ஆகவே எனக்கு பிடித்த நாடகத்துறைக்காக அதிபர் பதவியை நான் ராஜினாமா செய்துவிட்டேன். மிகவும் துணிகரமான செயல். நான் நினைக்கின்றேன் அந்த முடிவினை எடுக்கின்ற பொழுது உங்களுடைய குடும்பத்தாரனுடைய மனநிலை என்னவாக இருந்தது? அதை முதல் எடுக்க சொன்னது என்னுடைய மனைவி. சரியான துணை அமைந்து விட்டால் தன்னுடைய துறை மென்மேலும் சிறப்பதற்கு இன்னும் இலகுவாய் இருக்கும். மனைவி, பெற்றோர், சமூகம், என்னுடைய நண்பர்கள் எல்லோருக்குமே இந்த நாடகத்துறையை விட்டு போவதுன்னு பெரிய ஒரு கஷ்டமாக போயிட்டு. அதனால் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அதிபராக போனால் அப்படியே மன்னரில் இருந்து விடுவீர்கள், இங்கே இந்த விடயங்களையெல்லாம் யார் பார்ப்பது? நானும் யோசித்தேன், ஒரு முறை வாழ்வதை எமக்கு பிடித்த மாதிரி வாழ்வோம். நாடகத்துறையில் ஒரு தூரத்தை தாண்டி வந்திருக்கிறோம், ஒரு சின்ன தூரத்தை. அதில் இன்னும் பயணிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்காக நாம் எங்களை அர்ப்பணிப்பு செய்வோம். சரி, உண்மையில் உங்களுடைய அந்த ஆரோகண அரங்க கல்லூரியில் பயிற்றப்பட்ட அல்லது ஒரு
தயாரிப்பாளர் தான் எங்களுடைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளராக இருக்கின்ற தனஞ்சன் அவர்கள். அவரையும் இந்த வேளையில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். உங்களுடைய அந்த ஆரோகண அரங்கக் கல்லூரியில் சிறந்த முறையிலே பயிற்சி பெற்றதன் காரணமாகத்தான் இன்று ஒரு விசேடமான தயாரிப்புகளையும் செய்து கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது எங்களுடைய தயாரிப்பாளர்கள். சரி, கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை எழுதியிருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய அறிவுரை அல்லது ஆலோசனை மிக சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக அந்த செயல்முறை பரீட்சைக்கு அந்த மாணவர்கள் தோற்ற வேண்டும். சில மாணவர்களுக்கு தெரியாது, செயல்முறை பரீட்சைக்கு தோற்றாவிட்டால் அந்த பாடத்துறை அப்சென்ட், அதாவது அவர்கள் அந்த பாடத்துறைக்கு தோற்றவில்லை என்றுதான் அவர்களுக்கான பெறுபேறு வரும். ஆகவே நிச்சயமாக அவர்கள் தோற்றினால்தான் அவர்களுக்கு எழுத்து பரீட்சையும் இணைந்து அவர்களுக்கு ஒரு பெறுபேறாக வரும். ஆகவே அன்புக்குரிய மாணவர்களே, தயவு செய்து உங்கள் பாடசாலைகளில் உங்கள் நாடகத்துறை ஆசிரியர்களிடம் சென்று அங்கு அவர்களிடம் பயிற்சி பெற்று சிறந்த ஒரு பெறுபேற்றை நீங்கள் பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்றொரு விடயம் இருக்கின்றது. இந்த நாடகத்துறையில் மிகப்பெரியதொரு பங்காற்றிய ஜெயபிரகாஷ் அவர்களுடைய அந்த தொடர்பான விடயங்களையும் எங்களோட சுருக்கமாக பகிர்ந்து. அவரும் நானும் கல்வியக் கல்லூரியில் ஒன்றாக படித்தோம். பின்னர் எங்களுடைய பணி நிமித்தம் அவர் கொழும்பு வந்து விட்டார். அதன் பின்னர் அவர் இந்தியா சென்று கலாநிதி பட்டங்களை முடித்து இங்கு வருகை தருகின்ற பொழுது அவர் டவர் நாடக பாடசாலையினுடைய தமிழ் பிரிவின் பணிப்பாளராக இருந்தார். ஒரு நண்பன் உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற பொழுது அது எங்களுக்கும் பெருமை. அப்பொழுதுதான் நான் அடிக்கடி ஜெயபிரகாசிடம் கேட்டுக்கொள்கிற விடயம், சிங்கள மாணவர்களுக்காக இங்கு ஒரு டவர் நாடக பாடசாலை பன்னெடு காலமாக இயங்கி வருகிறது, ஏன் தமிழ் மாணவர்களுக்கு இப்படி ஒரு பாடசாலை இயங்கக்கூடாது? அவர் சொன்னார், முயற்சி எடுக்கிறேன் என்று. அந்த முயற்சி பலனாகி இன்று யாழ்ப்பாணத்தில் அந்த பாடசாலை 3வது அணி மாணவர்களை கண்டிருக்கின்றது. 1வது அணி மாணவர்கள் பட்டத்தை முடித்து வெளியேறி இப்பொழுது திறந்த பல்கலைக்கழகத்தில் நேற்றைய தினம் அவர்களுடைய 2 வருட பிஇடி கற்க நெறி ஆரம்பித்திருக்கிறது. இது ஒரு நிறுவனமயப்பட்ட ஒரு விடயம். அவர்கள் ஆசிரியர்களுக்கான தகுதியில் உண்மையில் நீங்கள் வடிவாக மனங்கொள்ள வேண்டும். ஒரு பல்கலைக்கழக பட்டதாரியும் டவர் நாடக பாடசாலை ஒரு மாணவரும் ஆசிரியர் பதவிக்காக அங்கே விண்ணப்பிக்கின்ற பொழுது டவர் நாடக பாடசாலை மாணவருக்குத்தான் அங்கு முன்னுரிமை உண்டு. ஏனென்றால் அவர் ஆசிரியர் துறைக்கான தொழிற்தகமையும் பெற்றுக்கொண்டு வெளியேறுகிறார். ஆகவே ஒரு உயர் டிப்ளோமா கற்கனையை வழிநடத்தி செல்லுகின்ற ஒரு உயரிய மனிதனாக நான் இன்று ஜெயபிரகாஷ் அவர்களை பார்க்கிறேன். இன்றைய தினமும் இந்த உலக நாடக தினத்தில் மருதானை எல்ஃபிங்ஷன் தியேட்டரில் தமிழ் சிங்கள மாணவர்கள் இணைந்து டூ ஓ டை என்ற ஒரு நாடகத்தை நடத்துகிறார்கள். உண்மையில் அது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். தமிழ் சிங்கள மாணவர்கள் இணைந்து நில ஆக்கிரமிப்பு பற்றிய ஒரு விடயத்தை அவர்கள் பேசுகிறார்கள். அதற்காக தமிழ் நாடக பிரிவு 80 மாணவர்கள் என்று அதை பார்வையிட வந்திருக்கிறார்கள். அவர்களோடு நான் இங்கே அவர்களோடு வந்திருக்கிறேன். அந்த தினத்தில் உங்களையும் சந்தித்தது பெரிய ஒரு விடயம். நிச்சயமாக இன்றைய தினத்துக்கு மிக பொருத்தமான ஒரு அதிதியை அழைத்து வந்திருந்தோம். நல்ல பல விடயங்களை அவரிடமிருந்து பகிர்ந்திருந்தோம் என்ற நம்பிக்கையில் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கிறது. நேரம் போதாமை காரணமாகத்தான் இவரிடமிருந்து இன்னும் பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம். இருப்பினும் நேரமின்மை காரணமாக நாங்கள் இந்த அளவோடு நிறைவு செய்து கொள்வோம். குறிப்பாக ஆரோகண அரங்கக் கல்லூரியின் இயக்குநராகவும் நாடகத்துறையில் விரிவுரையாகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திரு துரைசிங்கம் அஜூரன் அவர்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாக தயாரிப்பாளர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். நன்றி.